திரு விஜய் இன்னும் கூட பிரச்சார பயணம் ஆரம்பிக்கவில்லை. சேலத்தில் 13ஆம் தேதி கூட்டம் நடத்துறாரு. 2 மாசம் இருக்கு. விஜய் சில கூட்டங்களை நடத்தினாலே போதும், மக்கள் சமாதானம் ஆகிவிடுவார் அப்படின்னு நம்புறீங்களா? மக்கள் யாரும் எதிர்ப்பா இல்லையே சமாதானப்படுத்துறதுக்கு. மக்கள் வந்தா அவர் போதும். பக்கம் தானே இருக்கிறாங்க. மக்களினுடைய மிகப்பெரிய மாற்றம் தான் இங்கே அவருடைய வருகைக்கு காரணம்னு சொல்றாரு. 33 ஆண்டுகளாக எனக்காக நீங்க இருந்தீங்க, உங்களுக்காக நான் வரேன்னு தான் வந்திருக்கிறாரு. அவர் மக்களுக்கான பயணத்தை தான் தொடங்கியிருக்கிறாரு. அப்போ மக்களுடைய மன ஓட்டம் என்ன இருக்கு, மக்களுடைய தேவை எங்கே என்ன இருக்கு, வலியும் வேதனைகள் என்ன இருக்கோ அதன் பக்கம் நிற்கிறாரு. அவர் 4 கூட்டம் நடத்தினா போதுமா, 5 கூட்டம் நடத்தினா போதுமா, அவர் கூட்டமே நடத்தினாலும் வாக்கு செலுத்துவதற்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க. இதுதான் நிதர்சனம். வரவே வேண்டாங்கிறீங்க, வெளியே வரவே வேண்டாம், பிரச்சாரம் பண்ண வெளியில வரலன்றதுல எதுக்கு வரல அதை சொல்லுங்க. நான் இப்போ என்ன கேட்குறேன், இப்போ இவர் அதுக்கு வரல இதுக்கு வரலாம், முதல்வர் எல்லாத்துக்கும் வந்துடுறாரா? 5வது கேள்விக்கு நான் 7வது பதிலை சொல்லிட்டு போகிற ப்ரெஸ் மீட்டை நடத்தணுன்ற எந்த அவசியமும் இல்லை அவருக்கு. ஊடகத்தை சந்தித்து தான் இங்கே மாற்றத்தை கொண்டு வரணுன்றது இல்லை. ஊடகவியலாளரை போட்டு ஐயோ அம்மானு கதறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினுடைய எம்எல்ஏ அடிக்கிறான, அது எந்த ஊடகங்கள் தட்டி கேட்டிருக்குது? கொதிச்சு எழுந்திருக்க வேண்டாமா? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய மையப்புள்ளியை நீங்கள் முடக்கியிருக்க வேண்டாமா? அந்த ஊடகங்கள், இந்த பத்திரிகையாளர்கள் ஒட்டுமொத்தமாக ஆளும் கட்சிக்கு எதிராக எழுதியிருக்க வேண்டாமா? அப்போ ஒரு ஊடகவியலாளர் உண்மையை கண்டறிய போறாரு, அவர் தாக்கப்பட்டு அவர் மீது வழக்கு பதியப்படுதுன்னா வேங்கை வயலில் நடந்த சம்பவத்துக்கும் இதுக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க?